إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله العظيم القدرة والشأن شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والفتنة أشد من القتل. وقال النبي صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصدقة والصلاة قالوا بلى يا رسول الله قال إصلاح ذات البين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தினதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் கபூல் செய்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலக அளவில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடுத்த அநியாயமான போரில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பன்னூற்றுக்கணக்கான தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ள ஒரு நிலை, அதேபோல் கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் பலியான ஒரு நிலை, 30,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் கடுமையான காயமுற்று அவர்கள் அதற்கான சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடு, எந்த தரப்பிலும் சாராத கோடிக்கணக்கான மக்கள் பயத்திலும் பாதிப்பிலும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது ஊரை சார்ந்த ஒருவர், வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் பேசி அனுப்பியிருக்கிறார். நாங்கள் ஒரு சின்ன கணக்கை எடுத்தோம். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்று கணக்கு பார்த்தால் தோராயமாக இங்கே 90 லட்சம் பேர் இருக்கிறார். 90 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம், அவருடைய உழைப்பு, அவருடைய சம்பாத்தியத்தினுடைய பல்வேறு நிலைகளில் எதிர்காலத்தை பற்றி உண்டான பயமும் பாதிப்பும் இந்த போர்களினால் வரக்கூடிய அபாயம் சூழ்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அருமையான பெருமக்களே, பொதுவாக குறிப்பிட்ட நாடுகள் சண்டை போடுகிறது என்று இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு மத்தியில் உண்டான ஒரு நிலை வெளிப்படையாக தெரிந்தாலும் உலக நாடுகளில் இதனுடைய பாதிப்பு கடுமையாக இருப்பதை நாளுக்கு நாள் உணர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், அதேபோல் பெட்ரோல், கேஸனுடைய தட்டுப்பாடு, இவைகள் எல்லாம் பெரும் பாதிப்பை உலக அளவிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பு எல்லை மீறி சென்று விடுமோ என்ற ஒரு அபாயகரமான நிலையும் வெளிப்படக்கூடிய ஒரு நிலை. அதனால இந்த நேரத்தில் நாம் உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான பாதிப்பில் இருந்து இந்த சமூகம், உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தனிப்பட்ட கூட்டான துஆக்களில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, பொதுவாக சண்டைகள் நடக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் ராணுவத்துக்கு சண்டை நடக்கும். ஆனால் இங்கே கடுமையான முறையிலே பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பள்ளிக்கூடத்தினுடைய சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மருத்துவமனைகள் அழிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்படுகிறது என்றெல்லாம் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. உலக நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஈடுபடாவிட்டாலும் கூட, நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் கூட, ஏன் எல்லா நாடுகளும் பதறுகிறது, எல்லா நாடுகளும் இதை பற்றி ஏன் கவலைப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஹுர்முஸினுடைய நீர்நிலை, அந்த ஹுர்முஸினுடைய இந்த நீர்நிலை அது பொதுவாக துபாயா இருந்தாலும், சவுதியா இருந்தாலும், ஓமனாக இருந்தாலும், கத்தராக இருந்தாலும், பாரசீகர்களுடைய வளைகுடா நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் இந்து மகா கடல் என்பது. அந்த இந்து மகா கடல் என்பது அது அங்கிருந்து கப்பல்கள்
கச்சா எண்ணெய்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஈரானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஹூர்முஸினுடைய நீர்நிலையை கடந்துதான் வெளியில வர வேண்டும். கிட்டத்தட்ட 39 கடல் மைல் பரப்பளவு ஈரானுடைய ஆளுமையில் இருக்கிறது. அதனாலே அது அடைக்கப்பட்ட காரணத்தினாலே உலக அளவில் ஏற்படக்கூடிய சோதனை தான் இன்று உலக நாடுகள் எல்லாம் அதை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் காலமெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநியாயத்தினுடைய நிலைப்பாடுகளிலே யாரும் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய நாட்டிற்கு பெரும் வகையான பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லப்படுது. உலகம் அதை பற்றி கவலைப்படுகிறது. அருமையானவர்களே, ஈரான் நாட்டினுடைய உயர் தலைவர், அங்கே உள்ள உயர் தலைவர், அவருடைய கொலைக்கு நியாயம் கேட்கிறது ஈரான். சமாதானம் பேசுவதற்காக சொல்லி ஒமானுடைய அந்த தலைமையின் கீழ் நாங்கள் சமாதானம் பேச உட்கார்ந்த இடத்திலே எங்கள் நாட்டினுடைய உயர் தலைவர் உள்ளிட்ட பெரும் தலைவர்களை எல்லாம் கொலை செய்தீர்களே, அதற்கு நியாயம் என்ன கேட்கிறது ஈரான். அருமையானவர்களே, எந்த நீதிக்கும் எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாத அக்கறர்களான அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களை பொறுத்தவரையிலே எந்த போர் நியதிகளையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. உயர் தலைவர் கொல்லப்பட்டு விட்டால் நாட்டிலே ஒரு நிலையில்லாத தன்மை ஏற்பட்டுவிடும். ஈராக்கை நாம் கைப்பற்றி நம்முடைய ஆளுமையிலே அதை கை கொண்டு வந்ததை போல ஈரானையும் கொண்டு வரலாம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் காலம் காலமாக இந்த பாரசீக சாம்ராஜ்யம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த ஆரம்ப காலத்தில் கட்டத்தில் இருந்து ஒரு பெரிய வல்லரசு போல் ஸல்லல்லாஹு காலத்தில் எல்லாம் அது ஒரு பெரிய வல்லரசாக இருந்தது அந்த நாடு. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலே ஈரானை வெல்வதற்காக சென்ற நேரத்தில் அது மிகப்பெரிய வல்லரசு, சாதாரணமானதல்ல. ஆனால் ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டிய அந்த நேரத்தில் சாசானிய பேரரசு என்று சொல்வார்கள். ஈரானை சாசானிய பேரரசு, அப்படி சாசானிய பேரரசு இருந்த காலகட்டத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதியற்ற அந்த அரசை நீக்குவதற்காக வேண்டி ஒரு பெரும்படை அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் உமர்தானுடைய காலம். அந்த நேரத்திலே பாரசீகத்திலே 2.5 லட்சம் பேர் இருந்தார்கள். வீரர்கள், போர் வீரர்கள், ராணுவ வீரர்கள் 2 லட்சம் பேர். அந்த நேரத்தில் தான் ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற உன்னதமான சஹாபியினுடைய தலைமையிலே அங்கே சென்ற பொழுது பேச்சுவார்த்தைக்காக வேண்டித்தான் முதலில் ஆரம்பமானது. அவர்கள் பேச்சுவார்த்தையை காரணமாக வைத்து அப்படியே நீட்டி கொண்டு போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் தான் அவகாசம் என்று சொல்லிவிட்டார். 3 நாட்கள் நீங்கள் எங்களுக்கு அவகாசம் தருவீர்களா? நாங்கள் எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, அதனாலே உங்களை சமாதி ஆக்காமல் யாரையும் விடமாட்டோம் என்று பிரபு சொல்வதை போல நரகத்தினுடைய வாசனை உங்களுக்கு தொடர்ந்து காமிக்க போறார் இல்லையா? அது மாதிரி உங்களை யாரையும் நாங்கள் சமாதி ஆக்காமல் இங்கிருந்து வெளியேற்ற மாட்டோம், எல்லோரும் சமாதியாகத்தான் செல்வீர்கள் என்று அந்த நேரத்திலே பாரசீக நாட்டினுடைய பிரபலமான போர் கலையினுடைய யுத்தத்தினுடைய வல்லுநராக இருந்த ருஸ்தும் சொன்னார். என்றால் மிகப்பெரிய வலிமை தன்னிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால், மிகப்பெரிய வலிமை தன்னிடத்தில் இருக்கிறது, தன்னை வீழ்த்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற அந்த ஆணவத்தில் கொப்பளித்தார். ஆனால் செய்தனா ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியாக அங்கே நிர்பந்தமான யுத்தம் ஆரம்பித்ததுதான் அருமையானவர்களே. கடைசியில் என்ன ஆனது என்று சொன்னால், மிகப்பெரிய போர் வல்லுநரான அந்த ருஸ்தும் அங்கிருந்து அவன் ஓடி போய், காசியாவில் தான் அந்த யுத்தம் நடந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து ருஸ்தும் ஓடி போய் காபூலிலே ஒரு கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் என்பது வரலாறு. அந்த காலகட்டத்தில் இருந்தே பெரிய வல்லரசாக, உலகத்தினுடைய வல்லரசு போன்ற சாம்ராஜ்யத்தை நாங்கள் முடித்து காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய ட்ரம்ப் இன்று உலக அளவிலே ஒரு பொம்மை போல் காட்சி தருகிறார். மற்றவர்களுக்கெல்லாம் வேடிக்கை பொருள் போல் காட்சி தருகிறார். ஈரானினுடைய உச்சபட்சமான தலைவராக என்ன இருக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். உலகமே கேட்டு சிரிக்கிறது, அதை உலகமே கேட்டு சிரிக்கிறது. நாளை இரவுக்குள் ஈரானுடைய எல்லா கதையும் முடிந்துவிடும் என்று சொல்லி சில மணி நேரத்திலேயே சமாதான திட்டத்தை அறிவிக்கிறார். அதற்கு ஒரு நாடு தலையிட்டு சமாதானத்திற்காக போகிறது என்று சொன்னால், அந்த நாடு சமாதான 15 அம்ச திட்டங்களை சொல்கிறது என்று சொன்னால், அது கீழே டிராஃப்ட் சொல்லி எழுதி கொடுத்தது சேர்ந்து வெளியில் வருது. அது அந்த நாடு சொல்லவில்லை, இன்னொரு 3வது நாடு தலையிடவில்லை. இதற்கும் இவர்கள் தான் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியில் வருகிறது. அருமையான பெருமக்களே, எப்படி இருந்தாலும் உலக அளவிலே இந்த போர் நிலைகள் எல்லாம் முடிவர வேண்டும். ஏனென்றால் அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், அதனால் பாதிக்கப்படுவது உலக அளவிலே உண்டான வளங்கள்.
உலக அளவில் உண்டான எல்லா விதமான நஷ்டங்களுக்கும் இந்த போர். பொதுவாக தனி மனிதரானாலும், ஒரு குடும்பமானாலும், ஒரு சமூகமானாலும், ஒரு தெருவானாலும், ஒரு ஊரானாலும் சண்டை வந்துச்சுன்னா சீக்கிரமா சமாதானத்துக்கு முயற்சி பண்ணணும். இல்லன்னா சண்டை கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் 2 பேருக்குள்ள சண்டை தான், அதுக்கு 2 பேர் அதுக்கு அடுத்து துயர். அதனாலே தனிப்பட்ட குடும்ப ரீதியான நிலைகளிலே மனக்கசப்புகள் ஏற்பட்டு பகைமை வந்தாலும், அதே போல ஒரு தெரு, ஒரு ஊர், ஒரு பகுதி, ஒரு சமூகம், ஒரு நாடு எங்கே ஆனாலும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது, ஒரு ஃபித்ரத்து அஷத்து மினல் கத்ல், கொலையை விட கடுமையானது இந்த ஃபித்னாக்கள், கொலையை விட கடுமையானது இந்த யுத்தங்கள், கொலையை விட கடுமையானது. ஏனென்று சொன்னால் உலக மகா யுத்தம் தோன்றியதற்கான காரணத்தை ஆய்வு செய்வார்கள். ஒரு நாட்டினுடைய மன்னர் கொல்லப்பட்டதுதான் உலக மகா யுத்தத்திற்கு காரணம் என்பது வரலாறு சொல்கிறது. அதனாலே உலக அளவில் தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், அதே போல ஒரு தெருவோ ஊரோ எதுவாக இருந்தாலும் அங்கே இந்த உலகத்தில் நிம்மதிக்கு பெரும் ஆபத்து, அமைதிக்கு பெரும் ஆபத்து என்பது பகைமையும் இந்த போர்களும் தான். அருமையானவர்களே, அதனாலே நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக கடும்பாடுபட்டார். நாம் எல்லாம் முஸ்லிம்கள் ஏதோ வரலாறுகளை படிப்பது மாத்திரமல்ல, சல்லாஹ்வுடைய வரலாறுகளில் இருந்து பாடங்கள் பெற வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அவர்கள் பிறந்த காலம் எப்படி இருந்தது, மக்கமா நகரம் எப்படி இருந்தது? பெருமக்களே, யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ, யார் உயர் குலத்தவர்களோ, யார் வலிமை உள்ளவர்களோ அவர்கள் தான் மிகைத்தார். எந்த விதமான நீதி நியாயங்களுக்கு உண்டான காலமாக இல்லை. மிகைத்தவர்கள் அவர்கள் வைத்ததுதான் சட்டம். அப்படி இருந்தது மக்கா. ஸல்லல்லாஹு பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே யார் வலிமையில் மிகைத்திருந்தார்களோ, யார் பொருளாதாரத்தில் மிகைத்திருந்தார்களோ, யார் குடும்ப பலத்தில் மிகைத்திருந்தார்களோ அவர்கள் வைத்ததுதான் சட்டம். அதே போல கொலை கொள்ளை என்பது சாதாரணம். கொலை கொள்ளை என்பது எந்த அளவுக்குன்னா, அந்த காலகட்டத்திலே மக்காவுக்கு யாராவது வருவதாக இருந்தால், புனித பயணிகள் அந்த காலத்திலே மக்காவுக்கு வருவதாக இருந்தால் மக்காவிலே உள்ள குடும்பத்தவர்களில் யாருடைய பொறுப்பிலாவது தான் வருவார்களாம். அவங்க ஸ்பான்சர் தான் உள்ளே வருவாங்களாம். இல்லைன்னு சொன்னா எந்த குடும்பத்தாருடைய பிரபலமான அந்த குடும்பத்தாருடைய பொறுப்பில் உள்ளே வரவில்லை என்று சொன்னால் அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் உள்ள வரணுமானால் யாராவது பெரிய குடும்பத்தார் வரக்கூடியவர்கள் அவங்களோடு தொடர்பு கொண்டு அவர் நமக்கு தெரிஞ்சாருப்பா எந்த ஒரு நிலையில் தான் உள்ளே வருவார்களா. இல்லை என்று சொன்னால் யாருடைய உயிருக்கும் யாருடைய உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான நிலை இருந்தது. பெருமையான பெருமக்களே, செய்தனா அபூதர் கிஃபாரிகள் தான் இருக்கிறாங்களே, பிரபலமான சஹாபி. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் எல்லாம் பாலைவன கொள்ளைக்காரர்கள், பாலைவன கொள்ளையர்கள். அதாவது தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்க மாட்டாங்களாம். ஒரு கூட்டத்தில் கொள்ளை அடிக்க போறாங்கன்னு சொன்னா வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சண்டையிட்டு கொள்ளை அடிப்பது அல்ல, வாகனத்தில் இருந்துகிட்டு அவங்கள்ட்ட எல்லா சாதனங்களையும் அங்கிருந்து பறித்து விடக்கூடிய, கொள்ளையடைக்கக்கூடிய அதில் பெரிய திறமை. அப்படிப்பட்டவர்களை தான் புனிதர்களாக இந்த உலகத்தில் மாற்றினார்கள் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவான எந்த விதமான நீதி நியாயங்கள் சட்டம் ஒன்றுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த விதமான நீதி நியாயத்தினுடைய சட்டங்களே கிடையாது. இன்று எப்படி தான் வைத்ததுதான் சட்டம் என்பதுபோல் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைக்காரர்களான இந்த இஸ்ரேல், கொடுமைக்காரர்களான அமெரிக்காவுடைய நிலையை போல எந்த நீதி நிலையெல்லாம் கிடையாது. ஐநாவினுடைய தீர்மானங்கள்ல அதை உபயோகிக்கக்கூடாது, இந்த குண்டு போடக்கூடாது, மக்கள் அழிக்கக்கூடாது, பள்ளிக்கூடம், எல்லா சட்டமும் மற்றவர்களுக்கு தான். எல்லா சட்டமும். கடந்த தினத்திலே லெபனானில் எவ்வளவு கொடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான நாட்டை அப்படியே சீரழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, உலகத்திலே எங்கேயும் அங்கே போர் பிரகடனமோ அல்லது வெறுப்போ மனக்கசப்புகளோ சண்டையோ இருந்தால் அதை சீர்திருத்தி வைப்பதை சீர்திருத்தம் ஆக்குவது என்பது நம்முடைய கடமை. ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஃதல் மின் தரஜத்தி ஸியாமி வ ஸதகத்தி வ ஸலா. தொழுகை, சதகாக்கள், நோன்பு, இதை விட ஒரு உயர்ந்த அமலம் உங்களுக்கு சொல்லி தரணுமான்னு கேட்டான். நஃபிலான நோன்புகள், நஃபிலான தொழுகைகள், சதகாக்கள், இதை விட ஒரு உயர்ந்த அமலம் உங்களுக்கு சொல்லி தரணுமான்னு கேட்டான். அதான் யாரும் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்க இஸ்லாஹு தாத்துல் பைன், உங்களுக்கு மத்தியில் இணக்கமான ஒரு சூழ்நிலை,
அமைதியான சூழ்நிலை ஏற்படுவது என்பது இருக்கிறதே, நீங்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவதை விட, நீண்ட நோன்புகள் வைப்பதை விட, நீண்ட அதிகமான சதகாக்கள் செய்வதை விட, நீங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குறீங்களா, ரெண்டு பேருக்கு மத்தியிலே இணக்கத்தை உண்டாக்குகிறீர்களா, ரெண்டு ஊர்களுக்கு மத்தியிலே சரியான ஒரு நிலையை அவர்களுக்கு மத்தியில் அமைதி உண்டாக்குகிறீர்களா, இது எல்லாத்தையோட தர்ஜாவில் அதுதான் உயர்ந்தது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் செல்லாதரை யுத்தம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றைக்குமே சண்டை அவர்கள் விரும்பியதே இல்லை. அவர்கள் மீது எல்லாமே திணிக்கப்பட்டதுதான். வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், சண்டை என்பது ரசூலின் மீது திணிக்கப்பட்டதுதான். இதுவரை எந்த யுத்தத்தையும் ஸல்லல்லாஹு விரும்பியதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடத்தில் அமைதியை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அமைதியை கேளுங்கள் என்றுதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு சிறுபிராயம், ஒரு 20 வயசு ஸல்லல்லாஹு மக்காவில் அந்த நேரத்தில் யார் உள்ள வந்தாலும் அமைதி இல்லாத ஒரு நிலைதான். அந்த நேரத்தில் தான் சில இளைஞர்கள், ஒரு காலகட்டத்திலேயும் சில நல்ல இளைஞர்கள் இருப்பார்கள் அல்லவா, எப்படி சில வரம்பு மீறிய நிலைகளை இளைஞர்கள் இருந்தாலும் சில நல்ல குணம் கொண்ட நல்ல தன்மை கொண்ட சமூகத்திற்கு நன்மையை நடக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அப்படி அந்த குறைஷி குலத்திலே உள்ள 3 கூட்டத்தார், பனு தமீம் கூட்டத்தார், பனு ஹாஷிம் கூட்டத்தார், அதேபோல் அங்கே இருந்த 3 பனு ஸுரா என்ற குறைஷிகளிலே உள்ள அந்த 3 கூட்டத்திலே உள்ள சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார். அவங்கள ஒவ்வொரு ஆளுங்களும் ஃபதல் பேர் இருந்துச்சு, அதனால ஃபுதூல், பல ஃபதல்கள். அந்த பேரை வச்சே ஹில்ஃபுல் ஃபுதூல் ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க. ஃபதல்களின் சத்தியம் என்ற அர்த்தம். அந்த ஃபதல்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு மத்தியில் ஒரு சத்தியம் பண்ணி கொண்டார். அதாவது மக்காவிற்கு வரக்கூடிய யாரும் அவர்கள் அநியாயம் செய்யப்படக்கூடாது, நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும், யார்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு வேண்டும், அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று ஒரு சங்கம் அமைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கத்தில் தங்களுடைய 20வது வயதிலே அதை இணைத்துக் கொண்டு அதற்காக பாடுபட்டவர், அமைதிக்காக பாடுபட்டார்கள். உலகத்தில் அமைதி என்பது அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை செய்து தரக்கூடியது. எந்த காலகட்டத்திலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. மக்கமா நகரத்திலே கொடுமை இழைக்கப்பட்டார்கள் சஹாபா, கடுமையான வேதனை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் சபுராயிருங்கள் என்றுதான் சொல்றாங்க. கடுமையான காயத்தோடு வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி அநியாயம் செய்து விட்டார்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே சபர் செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். ஒரு காலம் வரும், சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் வரை ஒரு மனிதன் தன்னந்தனியாக நடந்து செல்வான், எந்த விதமான அச்சமும் இல்லாத அப்படி ஒரு காலம் வரத்தான் செய்யும், பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உன்னதமான சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் என்று கடுமையான நெருக்கடிகள் ஏற்பட்ட நேரத்திலே அந்த பகைமையை வளர்த்து விடாமல் அதை தணிப்பதற்கும் சமாதானமாகுவதற்கும் உண்டான ஒரு நிலையைத்தான் மார்க்கம், குறிப்பாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனால குடும்பத்திலையும் சரி எங்கேயும் சரி சண்டைகள் வந்தால் அதை சீக்கிரமா முடிச்சு வைக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்கணும். அதை சரி செய்வதற்குண்டான நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நமக்கு என்ன வேண்டும், நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டு அதை சீராக்குவதற்குடைய அந்த காரியம் என்பது இருக்கிறதே, அது உன்னதமானது, உயர்ந்த தர்ஜாவிற்குரியது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போனாங்க. மதீனா போறதுக்கு முன்னால் அங்க உள்ள அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டம் பகைமைக்கே உலகத்துல உதாரணம். இது குன்தும் அஅதா, நல்லா சொல்வான், பகைவர்களாக இருந்தீர்கள், பகைவர்களுக்கே உதாரணம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டம். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்வதற்கு முன்னாலேயே அந்த நாட்டினுடைய உடைமையாளர்களான, அந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்களான அந்த ஊருக்குள்ள அந்த மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்கினார், அவங்களுக்கு மத்தியில உல்ஃபத்தை உண்டாக்கினார். அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொல்றான், உலகத்தையே செலவழித்தாலும் கல்புகளை யார் இணைக்க முடியும்? ஆனால் அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் முயற்சி செய்து முதலாவது அந்த மதீனாவிலே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை, அன்பை, ஒற்றுமையை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன உடனே அவ்வளவு பெரிய வரவேற்பு. அதுக்குண்டான காரணம் என்ன? காலமெல்லாம் பகைவர்களாக வாழ்ந்தோம், காலமெல்லாம் பகைவர்களாக வாழ்ந்தோம், இந்த எல்லோரும் சகோதரர்களாக ஆகிவிட்டோம் என்ற இவர்களுடைய அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்பதிலே உச்சமான ஒரு நிலையை கொடுத்தது என்பதை வரலாற்று. அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலோடு பெரும் கூட்டம் போனது.
அகதிகளாய் பெருங்கூட்டம். இன்னைக்கு உலகத்துல என்ன நிலை? ஒரு ஊர்ல வெளியூர்ல இருந்து யாராவது ஒரு ஆள் குடியிருந்துட்டாருன்னு வைங்க, அவருடைய மௌத்து வர இல்ல அவருடைய சந்ததிக்கும் அவர் அந்த ஊருக்காரர் தான் பேரு. ஊரோடு ஒட்டுவது என்பது ரொம்ப கடினம். ஊரோடு அவர்களை ஒட்ட வைப்பது என்பது பாடு. பொதுவா எல்லா இடத்துல உள்ள நிலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு வந்த இந்த அகதிகளை அவர்களை தனியா ஒரு இடத்துல அவர்களுக்கு ஒரு கேம்ப் ஏற்படுத்தி அங்க உட்கார வைக்கல, சகோதரர்களாய் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆக்கி அவர்களுக்கு மத்தியில் இணக்கமாக வாழ்வதற்குண்டான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை, ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் இப்படி செய்திருப்பார். அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாய் உலக வரலாற்றில் அற்புதமான வரலாறு, உலக வரலாற்றிலே ஒரு அற்புதமான நிகழ்வு. மக்காவிலிருந்து அகதிகளாய் வந்தவர்களை எல்லாம் சகோதரர்களாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார். அதே போல அந்த ஊர்ல அந்த நேரத்தில் யூதர்கள் கூட இருந்தார்கள். வரலாறுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூதர்கள் இருந்தார்கள். அவங்களுடைய ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன ஒப்பந்தம்? இங்கே இஸ்லாம் உடைய நிலை வந்திருக்கிறது. ஆனாலும் அவர் மத சடங்குகளை அவர் மத விருப்பப்படி செய்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை. எல்லோரும் அவருடைய நிலைப்படி இங்கே வாழ்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு எப்படி இங்கே வாழ்வதற்குண்டான ஒரு சம தகுதி இருக்கிறதோ அதே சம தகுதி உங்களுக்கும் இருக்கிறது. ஒப்பந்தம், பிரபலமான ஒப்பந்தம். அதே போல ஒரு சாராருக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் மற்ற சாரார் உதவியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒப்பந்தம் செய்த அந்த யூதர்களோடு ஒப்பந்தம். அந்த மதீனாவை சுற்றி உள்ள பக்கத்து ஊர்களில் உள்ள அந்த ஊர்களில் உள்ள ஆட்களோடு ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தினுடைய சாந்தம், அமைதி, இதைத்தான் அவருடைய உள்ளத்தில் பிரதானமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். உஹது யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தப்பட்டாங்க. ரொம்ப பலகீனமா நடந்து வந்தாங்க. அவர்களுடைய முபாரக்கான பற்கள் உடைக்கப்பட்டு விட்டது. நேரிலே காயம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அளவிற்குள்ள நிலை. அந்த நேரத்தில் தான் சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் துஆ செய்யுங்க, எதிராக பத்வா செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாட்டினுடைய உயர் தலைவரே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ளாக்கப்படும் பொழுது நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால அவங்களுக்கு எதிராக நீங்கள் சபிங்கள், உங்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்னில முபஅஸலை லஹானா, நான் யாரையும் சபிப்பதற்காக உலகத்தில் நபி அனுப்பப்படவில்லை. யாரையும் சபிப்பதற்காக நான் நபியாக இந்த உலகத்திலே அனுப்பப்படவில்லை. என்னுடைய முயற்சி எல்லாம் சமாதானமும் அன்பும் தான் முயற்சி என்று சொல்லி காட்டினார். பத்ர்ல கைதிகளா பிடிபட்டாங்க. வரலாறு படிக்கிறோம். பொதுவா அந்த காலகட்டத்தில் கைதிகளா பிடிக்கப்பட்டால் ரெண்டுல ஒண்ணு செய்வாங்க. ஒண்ணு எல்லாரையும் கொலை செய்திருவாங்க. கைதிகளா பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் அடிமைகளை விற்கக்கூடிய சந்தையில கொண்டு போய் வித்துருவாங்க. அதான் பழைய காலத்திலே யுத்த களங்களிலே கைதியாக பிடிபட்டவர்களின் நிலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே கைதிகளாக எதிரிகள் பிடிபட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்திலே அவர்கள் செய்த ஒரு காரியம், நடைமுறைக்காக வேண்டி ஒரு பணைய தொகை வாங்கினார். யாரெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமோ அதற்குண்டான ஒரு பணைய தொகை கொடுக்கணும். எங்களுக்கு அதுக்கு வசதி இல்லைன்னா 10 பேருக்கு எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும். மதீனாவிலே உள்ளவர்களுக்கு 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் விடுதலை என்று சொன்னார். அப்படி உலகத்திலே அந்த யுத்த கைதிகள் காலமெல்லாம் தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், யுத்தத்திற்கு வந்தவர்கள் கொஞ்சம் கவனம் திருப்பி இருந்தால் அவர்களால் கொலை செய்யப்பட்டு விடுவோம். அந்த அளவிற்கு நிலையிலே உள்ள பிடிபட்ட அந்த கைதிகளிடத்திலே கூட அன்பும் சமாதானமும் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மேலானது ஹுதைபியா ஒப்பந்தம். ஹுதைபியா ஒப்பந்தம். அங்கிருந்து அவர்கள் இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க உம்ரா செய்வதற்காக. பக்கத்துல வந்துட்டாங்க. சில மணி நேரங்கள் தான் போய் தவாஃபும் சையும் செய்தா முடிஞ்சு போச்சு. அவர் ஊருக்கு திரும்பி விடலாம். ஆனால் அந்த அவர்கள் விடவில்லை. நீங்கள் இப்படி திரும்பி செல்ல வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும். கூட 1500 பேர் இருக்கிறாங்க. சாதாரணப்பட்ட ஆட்கள் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீர தீர இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு போன்ற வீரமிக்கவர்கள். அது மாதிரி உள்ள ஆட்கள் அல்ல. பெரும் பெரும் வலிமையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட சந்தாசம் கட்டுப்பட்டார்கள். உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். சமாதானத்திற்கு வந்தார்கள். ஒரு வகையில தோல்வி போல் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஆயத் இறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, ஆகவே உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் தந்தோம். என்ன வெற்றி என்றால் அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் உலக அளவில் இஸ்லாம் பரவலானது.
மக்காவினுடைய காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்ற அந்த செய்தி தான் மற்றவர்களிடத்திலெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ந்தது. அதனால எந்த காலகட்டத்திலும் சரி தனி மனிதனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலையும் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பகையை பெரிதாக்கி கொண்டிருக்க கூடாது. அதனால சலாம்களை சொன்னாங்க இல்லையா, சலாம்கள் சாதாரணமானதான். ஈமான் இல்லாம சொர்க்கம் போக முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, அந்த ஈமான் வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் முஹப்பத் வேண்டும். அந்த முஹப்பத்தை உண்டாக்குவதற்குண்டான வழி என்ன தெரியுமா? அதுல்லுக்கும், உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நீங்கள் சலாமை பரப்புங்கள், அந்த முஹப்பத்தை அதிகரிக்கும் சொன்னார். உலகத்திலே அமைதிக்கும் அன்பிற்கும், அதாவது போர் யுத்த நிலைகளுக்கும் வெறுப்புக்கும் எதிரான ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவதில் தான் ஸல்லல்லாஹு பாடுபட்டார். கடுமையானவர்களை, இன்று உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான இந்த போரினுடைய நிலை என்பது குறிப்பிட்ட நாடுகளையும் தாண்டி பல்வேறு விதமான சோதனைகளை உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த போர்கள் எல்லாம் ஓய்ந்து ஒரு சமாதான ஒரு நிலை, இதனுடைய பாதிப்புங்கிறதற்கு இப்ப தெரியாது. சில மாதங்கள் கழிய வேண்டும். சில மாதங்கள் கழிந்தால்தான் இதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கி வைத்திருக்கிறது என்று தெரியும். அதனால இந்த நேரத்திலே ஒருவர் மற்றவரோடு வீரவசனம் பேசிக்கொண்டு தங்களுடைய வலிமையை நிலைநிறுத்துவதை விட அமைதிக்காக, சமாதானத்திற்காக இறங்கி வந்தால்தான் நிச்சயமா அதுதான் வெற்றி என்பதில் சந்தேகமே. அதனால நாம் எல்லாம் துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா இந்த போர்களை ஓய வைத்து சமாதானமும் அன்பும் நிம்மதியும் உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இந்த வம்பர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி நல்ல புத்தி அவர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ் தஆலா சீரான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.